ஆயிரத்து காத்தாடி போட்டு கொண்டு சட்டை மாற்றோடு மாலையில் விரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, நாடக கணவந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் சுத்துவட்டார உறவுகளுக்கும் மற்றவர்களுக்கு அருமையான முறையில் நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் இளைஞர்கள் மற்றும் மகளிர் மன்றத்தர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்கள் அனைத்து உறவுகளுக்கும் அருமையான முறையில் ஒலி அமைத்து கொடுத்திருக்கும் எங்கள் ஒலிபரப்பு ஸ்தாபனத்தார்களுக்கும் அருமையான முறையில் பக்கமேல் இசை கலைஞர்களுக்கும் எங்கள் பாசத்துக்குரிய அருமை அக்கா எங்கள் பண்ணாங்கொம்பை சேர்ந்த KP லட்சுமி பிரியா நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கம் 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 தெரிவித்துக் கொண்டு அண்ணே ராஜாண்ணே சொல்லு. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி. பப்புறம் வெளியே வந்தாச்சு. சரி. தெரியாம தாண்டா வந்துருச்சு உங்கள்ட்ட இப்போ. ஆமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி. பப்புறம் வெளியே வந்தாச்சு. ஆச்சு. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் பார்த்தா நேரம் கும்பல் சைடுல கட்டிக்கிட்டு ஏறும். ஆமா. இங்கிட்டு பாத்து கட்டிக்கிட்டு ஏறும், இங்கிட்டு பாத்து கட்டிக்கிட்டு ஏறும். எதுல? இது இல்ல சைடுல கும்பல் கும்பல். சரி. இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அருமையான கோவில், அருமையான ஊரு, அருமையான மக்கள். சரி. வந்தவன பார்த்த கும்பலை விட இப்போ ஒரு சலத்தை கூட நாடகம் பார்க்க. இந்த கண்ணை ஆபரேஷன் பண்ணி அந்த கண்ணாடி கட்டி பாரு. ஏன் இதையா கண்ணை ஆபரேஷன் பண்ணிருக்கியா? இல்லையே. அதே அந்த கண்ணாடி மாதிரி தெரியுது. இல்ல கண்ணு தெரியாதது போட்டுருக்கீங்க. வேற என்ன கும்பல இல்ல என்ன ஒருத்தர கூட அது கழட்டி பாருப்பா. கழட்டி பார்த்ததே நான் 50,000 கடலை மாதிரி நான் முழிக்கிறேன். என்ன கட்டல சாமி பண்ண கட்டிடுவேன்.
ஆ. சரி ரெண்டும் ஒண்ணுதான்டா அதுல அதாவது 50,000 ரூபாய் இது 25,000 ரூபாய் வட்டி கட்டிட்டு காட்டி பாரு. சரி ஆமா நான் தாளக்கார நீலகண்டனாட உருவதுக்கு ஓ இத சொன்னீங்களா கல்பனா தெரியுமானே ஏய் நீ கேட்டது கூட பெருசு இல்ல. அடி எங்க போங்க இதெல்லாம் நடுவுல சொட்டை உப்பு தண்ணி பாய் அடப்பு. ஓ அது உப்பு தண்ணி வேற சொட்டை ஆயிருமோ ஆமா இருக்கட்டும் அருமையான கும்பல் அருமையான கூட்டம் ஏத்தா என்ன பெத்த வேலை இப்படி இருந்து உட்காந்தா என்ன எல்லாம் சைட்லயே உட்காந்து வைக்கிறீங்க அவ்வளவு உட்காந்து. ஆமா ஆத்தா நீங்களும் இங்கிட்டு வாங்க ஐயா அங்கிட்டு வாங்க இடம் பொட்டலா கிடக்குல்ல இங்கிட்டு வாங்க எல்லாம் இங்கிட்டு வாங்க காலில் கூட தயவு செய்து வாங்க ஏன்னா நாங்களாம் தெய்வத்தை நேர்ல பார்த்தது கிடையாது. ஆமா இங்க இருக்கக்கூடிய ஆண் மக்களும் பெண் மக்களும் தெய்வம் அழுக்காச்சு கொடுத்துருக்கீங்க. ஆமா நாடகம் சிறப்பா இருக்கணும்னா முதல்ல ஒளிபெருக்க நிலையம் தேவை. அது இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு அருமையா அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது என்ன தேவைன்னா அருமையான ஆடியன்ஸ் தேவை. எவ்வளவு லட்சம் ஒரு நாடகம் வச்சாலும் ஆடியன்ஸ் அதுக்கு சரியா இல்லைன்னா அந்த நாடகம் சுத்தமா கெடுத்து குட்டிச்சேர் ஆக்கிடுவாங்க. அது மாதிரி எல்லாருமே நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாடகத்தை சிறப்பா நடத்தணும் ஆசையோட நாங்க வந்திருக்கிறோம். நாடகத்தை நீங்களும் முழுமையா பார்க்கணும் நோக்கத்தோடு நீங்களும் வந்திருக்கீங்க நம்ம தெரிவித்துக் கொண்டு அது மட்டும் இல்லாமல் எங்களை உள்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடு வரையிலும் எங்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அன்பு உள்ளம் கொடிமலர் யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணாவுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி அப்படி வெளியே வந்தாச்சு ஆச்சு நாடகம் ஆரம்பிச்சாச்சு அப்படி வெளியே வந்தாச்சு எல்லாம் பார்த்து தூங்க. ஏய் தூங்க வைக்க ஒண்ணு அங்க இருந்து கூடி வர சொல்லுங்க. தூங்க வைக்கவா? நான் தூங்க விட்டுருவேன் நானே. ஏய் வந்த வேலையை பாருப்பா. இல்ல நான் நீங்க தூங்க விடுவேன் நானே. யாருமே தூங்க விடாது. அந்த அம்மா எழுப்பிடியா எப்போ எப்ப பெரிய அந்த அம்மா எழுப்பி அப்படி தூங்கணும் என்ன பண்ணுவேன்? வயிற்று கிடா கஞ்சியை குடிக்காதவனா குடிச்சுட்டு வந்து இங்க குப்பரி கடிச்சு போட்டு கிடக்கிறது. ஏன் தூங்கக்கூடாது சொல்ற காரணம் தெரியுமா? என்ன நேற்று போன ஒரு பெரிய விஷயமா இருந்தா தூங்கினா நீ என்ன பண்ணுவேன்? நான் அப்புறம் தண்ணியை போட்டுட்டே எழுப்புவேன். குடியார பயல பச்சை தண்ணியடா. ஆமா இதுல இன்னொரு விஷயம் தெரியுமானே நாடகம் பார்க்க நாலுதான் வந்திருப்பாங்க. எப்படி தெரியுமா? எப்படி சில பேர் இந்த பப்புலன்ஸ் பாக்குற கும்பல் இருக்கும். அது இன்னைக்கு காணா என் கேஸ் சொன்ன கூட இளவட்டம் போறான். ஆமா இதுல நாடகத்தை முழுமையா பாக்குற கும்பலுக்கு யாரு தெரியுமா? யாரு? இந்த முன்னாடி பாய வச்சு போட்டுருக்காங்கல்ல அவங்க பார்த்தா போதும். இவங்க இந்த முன்னாடி அங்கிட்டு உட்காந்துருக்காங்க நம்ம பெற்ற தாய்மார்கள். இவங்க நாடகத்தை முழுமையா பார்க்கக்கூடியவர். இதுல இந்த பார்த்து தூங்கலாம்னு வந்திருப்பாங்க. இன்னைக்கு காலையிலே பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. எப்படி எங்க தெரியுமா? இந்த கம்மா வேலை இருக்குல்ல 100 நாள் வேலை அங்க பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. எப்படி அரிய மூக்காய் இன்னைக்கு நம்ம ஊர்ல பூக்காயா பூக்காய் இல்லம்மா மூக்காய் மூக்காய் இல்லன்னு வேற என்ன இன்னைக்கு நம்ம ஊர்ல அருமையான காத்தோரை ஆட வச்சிருக்காங்க. சரி நாடகத்தை நம்ம விறுவிறுன்னு போறோம் நாடகத்தை பாக்குறோம் பாயை விரிச்சு போடுறோம் குப்பரி கடிச்சு படுக்கிறோம். அதே வேலை அப்படிங்க நோக்கத்தோட வந்திருப்பாங்க. ஏன் எல்லாரும் தூங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? நேத்து போன ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம் தெரியுமா? நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கும்பல் சும்மா அலமோது அப்படியே உட்கார்றதுக்கு இடம் இல்ல. அவ்வளவு கும்பல்லையும் 2 கிளைய மாதிரி பாயை தூக்கிட்டு விறுவிறு நாடகம் மறைக்கு முன்னாடி வந்துருச்சு. சரி வந்தோன்னா மைசூர்காரர் சொன்னாரு அம்மா இங்க இடம் இல்ல பின்னாடி போய் உட்காருங்கன்னு சொல்ல. சரி இவர் சொன்னது என்ன? கும்பலுக்கு பின்னாடி வாங்கிட்டு தனியா உட்காருங்கன்னு சொல்ல. இவங்க 2 பேரும் என்னோட செவிடாட்டுக்கு நேர நாடகம் மறை பின்னாடி உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த வரைக்கும் நல்லா படுத்து தூங்கிட்டாங்களா? பக்கத்துல ஜெனரேட்டர் மைசூர்கார வச்சிருக்கிறார். நாடகம் ஆரம்பிச்சு பப்புனுக்கார வெளியே வரப்ப லைன் ஆஃப் ஆயிருச்சு. ஆஃப் ஆனவங்க ஜெனரேட்டர் ஆன் பண்ணி விட்டாரியா? சரி ஆன் பண்ணிட்டா விடிய ஓடுது ஜெனரேட்டர். கரண்டே வரல. சரி நாடகம் முடிச்சாச்சு. பப்புனார் சார் முடிஞ்சிருச்சு. ராஜவாரி ஸ்ரீவட்ல இருந்து நாடகம் 5:45 முடிச்சுட்டோம். சரி முடிச்சுட்டு பவுடர் அடிச்சு வெளியில வந்து அப்பதான் பேக்க வைக்கிற அந்த அம்மா 2 பேரும் பாயத்துக்கு தலையில வச்சுட்டு முன்னாடி வந்தோடனே ஏப்பா இந்த பப்புனுக்கார மக்கள் எத்தனை மணிக்கு வெளியே வருவேன்? யார் சொன்னது காட்டுறது? அந்த தூங்குன 2 கிளவியை மட்டும். சரி எந்த ஊர்ல பப்புனுக்கார 5:30 மணிக்கு வந்தேன்? அந்த மாதிரி யாரும் கேட்டிருக்கலாம். அது என்னை திட்டினது கூட பிரச்சனை இல்லையா? அவர் வார்த்தை கேட்டாங்க பாரு என்ன அது அந்த அம்மா நாடகம் எப்படி இருந்துச்சு அந்த அம்மா கேக்குது. சரி இந்த அம்மா சொல்லுது எப்படி சொல்லுது தெரியுமா? அடியே நீ என்ன நாடகமா கிழிச்சவ அது போடி போசக்கிட்ட வேலை நாடகம் சும்மா அப்படி இருந்துச்சுன்னு. எப்படி என்னடா நாடகம் அப்படி இருந்துச்சுங்கிற நல்லா பாத்துருப்பாங்க. நானும் ஆசை எப்படிமா இருந்துச்சுன்னு நாடகம் சும்மா திட்டு 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 ஓடிச்சு. என்ன திட்டு நல்லா அருமையா பாடக்கூடிய இசை கலைஞர்லாம் வச்சிருக்கான். எல்லாம் பாடக்கூடிய நடிகர்லாம் கூட்டி வந்திருக்கிறாங்க. திடீர்னு ஓடுன்னு சொல்றாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் நானே வேர்த்து கூத்து நின்னுட்டு அப்பதான் மைசூர்கார் பக்கத்துல வந்தார். அண்ணே அந்த அம்மா சொல்லுது உண்மைதான். நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இன்ஜின் மேல தலைய வச்சு படுத்து கிடந்துச்சு. ஜெனரேட்டர் சொல்லு ஜெனரேட்டர் அதுல வச்சு தலைய வச்சு படுத்து கிடந்துச்சு. நான் எலிப்பூட மறந்துட்டேனே. இந்த அம்மா அந்த ஜெனரேட்டர் ஓடுனதுக்கு அதுக்கு திடீர்னு ஓட நாடகம் ஒண்ணு மாதிரி இருந்திருக்கு.
அந்த மாதிரி பொழப்பு இங்கே எது இன்னைக்கு இருந்துடக்கூடாது. அதனாலதான் எல்லாத்தையும் எழுப்புற சொல்றாங்க. ஆயா எழுப்புடு ஆயா, இருக்கிறத 4 பேரும் படுத்துறது நல்லாவா இருக்கு. படுத்துட்டு பாக்குறாங்க, தூங்கல இல்ல இல்லாட்டி இங்க திருப்பியாவது படுத்தது கரையான் தின்ற போகுது ஒரு சைடா. தூங்கலப்பா. ஆமா முடிச்சு போலாமா? போன மாதிரில வந்து வச்சதுக்கு அமைப்போம். ஹலோ 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 வாமருகா வாமருகா நீ வந்து வர ராமருகா நாங்க காவடிய தூக்கிட்டு முருகா கால்நடைய வாரோம் ஐயா. நாங்க காவடிய தூக்கிட்டு முருகா நாங்க கால்நடைய வாரோம் ஐயா. வாமருகா வாமருகா காவடியை தூக்கிட்டு நாங்க கால்நடைய வாரோம் காவடியை தூக்கிட்டு நாங்க கால்நடைய வாரோம். சரி, எல்லாம் நாடகம் ஆரம்பிச்சு பாதி நாடகம் முடிஞ்சு போச்சு. ஆமா, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கலியுக காலம். இந்த கலியுக காலத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுல பெரிய ஒரு விஷயம். ஆமா, இந்த சிரமமான இந்த கலியுக காலத்துல நிகழ்ச்சியை வச்சு பெரியவளை உட்காந்து பாக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, உண்மையாலுமே. ஏன்னா அந்த காலத்துல திருவிழா கூப்பிட்டாங்கன்னா ஒரு நாள் பெரிய மனுஷன் உட்காந்து திருவிழாவை சாட்டிடுவாங்க. சாட்டி முடிச்சு 8ஆம் தெருப்புக்கு நாடகம் பார்த்து பார்க்க கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஊர்ல இளைஞர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இருந்தா தான் திருவிழாவே நடக்கும். திருவிழா நடக்கூடாது பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு சில ஊர்கள்ல இருக்கு இல்லையா. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர் தங்கமான ஊரியா. எப்படி இப்பதான் ஆத்தா தூக்கிட்டு ஆத்தா வாயா வாயா தண்ணி வேற இதுல என்னமோ வெட்டுக்கார வெட்டுற மாதிரி. ஆனா வந்து வந்துகிட்டாவது வந்து உட்காரே வாயா இங்கிட்டு வா. பொட்டல தானே கிடக்குது வா. அது ஏன் அங்க வர மாட்டேங்குது தெரியுமா? முகர்ல முடிக்க கூடாது. இல்ல எங்க சின்னம்மா அப்படிலாம் சொல்லாது. வாயா வா. பழைய சோத்துல தண்ணியை வச்சு வச்சுட்டு வந்துருப்பியாரு. பழைய சோத்துல இல்ல பழைய குழம்புல தண்ணி வச்சுட்டு போலும். அவன் குழம்புல தண்ணி ஊத்துவேன். இல்ல குழம்புல பழைய குழம்பு தண்ணி ஊற்றி சுட சுட இருக்க முடியாது. போய் குடிச்சுக்கலாம் முடியாது. யாருன்னு உட்கார இப்பதான் தினம் கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்குது. அருமையான கூட்டம். ஏன்னா காலம் கலியுக காலமனே. இதே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஊர் திருவிழா குளத்துல இருந்தா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்மணிகளும் பார்த்தா கையெடுத்து கும்பிடும்போது வருமா. எப்படி எப்ப ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயசான பெரியவர்கள் கேட்டு பாருங்க, ஒரு 60 வயசு உள்ளவெல்லாம் அந்த ஊர்ல இருக்க பெண்மணிகளும் பார்த்தா கையெடுத்து கும்பிடும்போது தோணுமா. என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம் சொல்லு. காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு தலையை முழுகி குளிச்சு தலைமொழியின எல்லாம் அருமையான முறையில குட்டியில போட்டு வச்சு குங்கும பொட்டியா தப்பு தவற பேச மாட்டேன். மத்த பப்பனுக்கார மாதிரி தப்பு தவற பேசி 4 பேர்த்த பாய் தூக்கி போக சொல்ல மாட்டேன். பேசக்கூடாது. அப்படி பிடிக்காத விஷயம் அது. ஆமா, ஏன்னா மேடையை போட்டு கொடுத்து முன்னாடி பெரிய மசாலா உட்கார வச்சு கொச்ச வார்த்தை பேசலாமா? பேசக்கூடாது. செய்யணும்.
அது மாதிரி செய்யணுங்கிறேன். ஒண்ணு மாதிரி ஒரு 4 ஆள் இல்ல தான். அது மாதிரி சுத்தமா செய்யணும். ஆமா அப்படியே இப்ப எதுல விட்டேன்? வாயில விட்டேன். ஆமா சோறு திக்கிற வாயிலோடு கிளுக்கிளுன்னு இருக்கான். ஆமா அப்படின்ட்டு தலைமொழியை நல்லா குங்குமத்தால் பொட்டிட்டு இந்த கண்டாயி புடவைய கட்டி புருஷங்கால அடுத்த வீட்டுல புருஷன் இருந்தாலும் சரி இல்ல நம்ம வீட்டுல புருஷன் படுத்திருந்தாலும் சரி புருஷனை தர 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 காலை இழுத்து அடுத்த வீட்டுல படுத்து இருந்தாலும் அதை கூட்டி வந்து காலைல விழுப்பாங்க. ஆமா தெரியுமா? அந்த காலத்துல காலைல புருஷங்களை தொட்டு கும்பிட்டாங்க. காலைல எழுந்திருச்சு எங்க இருக்கக்கூடிய பெண்கள்ல யாராவது ஒருத்த கை தூக்குங்க பாப்போம். எதுக்கு? நான் புருஷங்கால தொட்டு கும்பிடுறேன்னு. வாய்ப்பில்ல ராசா, ஒண்ணுக்குமே வாய்ப்பு காண. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் ஒரு காலத்துல. ஆனா நான் என் பொண்டாட்டிகளை தொட்டு கும்பிட்டுதான் வருவேன். நீ என்ன தப்பு பண்ணியோ? ஆமா உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் குத்தி கொடுத்துருக்கேன். ஏதாவது தப்பு பண்ணிருக்க விழுந்துருப்ப. இல்ல ஏன் தெரியுமா? அருமையான முறையில் நல்லா சிறுசிலிருந்து வளர்த்து ஆளாக்கி நம்மள ஒரு ஆளை பெரிய ஆளாக்கி விட்டு நமக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு வச்சா வாழ்க்கை காலங்கள் முடிஞ்சு போயிடும். அதற்கு பிறகு நமக்கு திருமணம் ஒரு ஆனவனே நமக்கு பிள்ளை குட்டி ஆகி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் நமக்கு கடைசியில கஞ்சி யார் தெரியுமா? கட்டிய மனைவி மட்டும்தான். சரி நீ அடுத்த வீட்டுல போய் எத்தனையோ சோறுன்னு அது ருசி இருக்காதியா? நெஞ்சு வலிக்கிறா. நீ எல்லாம் அதை பத்தி சொல்றீங்க. கடைசி வரையெல்லாம் கட்டிய மனைவி கையில சோத்த தின்னு பாருவே, அது சொற்குலகம் போன மாதிரி. அதனால பொண்டாட்டி கால தொட்டுக்கும் போறது தாய்க்கு போய் தாரம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி இப்ப எதுல விட்டேன்? வாயிலதான் விட்டேன். கிளுக்கிளன்னு இருக்கான். அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர் துருள காலத்துல இருந்துச்சுன்னா இந்த கண்டாங்கி புடவை கட்டி அருமையான முறையில இந்த முளைப்பாரி போட்டு பார்த்தாங்க. பாத்தீங்களா? அருமையை கொண்டாங்க. எப்படி தூக்கிட்டு வந்தாங்க? அருமையான முறையில் உண்மையிலுமே தெய்வம் சச்சுரோ இந்த மாதிரியே இருந்துச்சு. தெய்வமும் வந்துச்சு முளைப்பாரி வந்து. ஆமா 2 பேரும் சேர்ந்து வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முளைப்பாரி தலையில வச்சு இந்த கண்டாங்கி புடவையை கட்டி அருமையான முறையில ஆத்தால பின்னாடி பல்லாக்கள் உட்கார வச்சு ஒரு நடைய நடப்பாங்க தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படி நட தெரியுமா? அருமையான நட. இது வந்து அந்த காலத்து நடைகள். எப்ப கண்டாங்கி புடவை கட்டி நடக்கூடிய நடைகள். சரி ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாதுனே. இப்ப யாராவது புடவை கட்டுறாங்களா? யாராவது புடவை கட்டுறாங்களா? இல்ல. ஓ பொண்டாட்டி கட்டுதா? எல்லாமே ஏன் பொண்டாட்டி கிடையாது. இப்பெல்லாம் என்னமோ இந்த நைட்டியாம்ல. ஆமா வாயு வாக்கால் இந்த நைட்டியே கண்டுபிடிச்ச தாயில மட்டும் நான் பார்த்தேன். அது ஏன் நைட்னு பேர் வச்சாங்க? நைட்ல போட்டா நைட்டி, பகல்ல போட்டா பகட்டி, காலையில போட்டா காப்பட்டி. ஐயோ ஐயோ நீ ஊர்ல நுழக்கமா தள்ள வாங்க வைக்க போற. இந்த நைட்ன்றது அருமையான உடைகள், தப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இதுல இந்த சுடிதார் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஆமா தம்பி அந்த துண்டை கொடுப்பா. இந்த சுடி என்னடா ஓல்டு மங்க வரையாடி அது ஓகாது. என்ன பேசாம இருறா கொஞ்ச நேரம் மூத்திரத்துக்கு போனதுக்கு தட்டைக்க. இந்த இதுல இந்த இப்படி போடாது அந்த சுடிதார்ல அதுக்கு பேர் அப்படிதான் போடணும். சுடிதார் கூட அப்படிதான் போடணும். ஆமா காரிய குண்டியில இருக்குங்க வெக்க வரட்டா பாரு. உனக்கு எதுல துப்பாலும் வெக்க வராது. துப்பட்டா. இந்த துப்பட்டாவை அருமையான முறையில் பெண்களுக்கு அருமையான முறையில மான மரியாதை காப்பாற்ற சொல்லிதான் டெய்லருக்கு தச்சு கொடுத்துருக்காங்க. சரி இப்படி போட சொல்லி. ஆனா பெண்கள் யாரும் இப்படி போடுறது கிடையாது. என்னமோ புருஷன் முன்னாடிக்கு சண்டை வந்து என்னமோ சுருக்கு போட்டு தோக்குற மாதிரி இப்படி சுத்திக்கிறது. பாக்கெட்டு வைக்கிறது கேட்டா பேசலாம் பேசலாம் துண்டாவும். ஆமா ஏதோ ஒண்ணு இப்ப 2020 உனக்கு வாகடு கழிக்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. அப்புறம் அதை கட்டினா அப்படித்தானே இருக்கான். ஆமா இதுல இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று முந்தாலே ஊர்ல ஒரு பெரிய ஒரு திருமணம். அந்த திருமண விழாவுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. பெரிய காரியம், பெரிய இது கல்யாணம் அதே பெரிய காரியம். ஆமா அந்த கல்யாணத்துக்கு நாங்கெல்லாம் போயிருக்கோம் வரவேற்பு விழாவுக்கு. அந்த வரவேற்பு விழாவுக்கு கல்யாணத்தை பார்த்தோம்னா அவ்வளவு அம்சமா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை 2 அடி தான் இருப்பாப்புல, பொண்ணு 1 அடி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி 2 குடும்பத்துக்கு ஒத்து போயிட்டாங்க. 2 குடும்பத்துக்கு 2 பேருமா பேசி முடிவு பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைக்கு முடிச்சுக்கிட்டு சொல்லி கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்க. சரி கல்யாணம் நடந்துருச்சு. நடந்தது நான் போனேன்ல சோத்த தின்னமா முய்ய வச்சமா பேசாம வந்திருக்கணும்ல. நான் என்ன நினைச்சா சத்தனா உட்காந்து வெத்தலாக்க போட்டு போலாம்னு சொன்ன தண்டா வெத்தலாக்க போட்டு உட்காந்துருந்தேன். அந்த மாப்பிள்ளோட அப்பா நான் தம்பி 4 ஊரு போறிய வர்றீங்க போயிட்டு வர்றப்ப இந்த நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா 4 பேர் பழகி இருப்பீங்க. இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் தயவு செய்து இந்த மறுவழி மட்டும் கூட்டி போயிட்டு வாங்கன்னு சொல்ல. நானும் சரி முத காரியத்தை வேற சொல்றாங்க, நல்ல காரியம் வேற கூட்டி போலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம்யா. சரி அருமையான இந்த பொண்ணுக்காரப்புல நல்லா கண்டாங்கி புடவை கட்டி அருமையா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இந்த மறுவழியும் சொன்னாங்க பாத்தியா ஓட்டமா படுத்து சுடிதார போட்டுட்டு சுடிதாரில் ஒன்று பின்ன குத்திட்டு வந்துருச்சு சாலை. சரி இந்த மாப்பிள்ளைக்காரன் நல்லா இருந்த மனுஷன் பாவம் வேட்டியெல்லாம் அவுத்து போட்டு விட்டு டவுசரோட பேண்ட தூக்கி மாட்டி நான் பாட்டு வந்துட்டேன். சரி இங்க வந்து பார்த்தா மாப்பிள்ளைக்கு சீதனம் என்னென்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஆடி காரு 1
ஆமா ஆடி காரு ஒண்ணும் காரு. அப்புறம் இந்த எருமாட்டு குண்டி விங்கன்னு ஒரு பைக் இருக்கும்போது தட்டி அப்பாச்சி அப்பாச்சி வண்டி. அப்பாச்சியும் கொப்பாச்சியும் அந்த பைக் ஒண்ணு சேதனம். சரி நான் சொன்னேன், தம்பி இங்க வாப்பா, நீ பைக் ஓட்ட முடியாது, நம்ம கார்ல போலாம்டா, போயிட்டு வந்தாலும் அஞ்சிக்கிறா அப்படின்னு. நான் செத்தாலும் செவ்வாய்க்கிழமை மாமியா கொடுத்த மாமியா கொடுத்த பைக்ல தான் ஏறி வந்துட்டேன். சரி சரி ஏறி உட்கார்ந்து முண்டை ஸ்டாண்டை எடுத்து விட்டா குண்டி எட்டல காலி எட்டல அவனுக்கு எட்டல போட்டுக்கிட்டு அப்படியே நெக்களிக்கிறேன் குண்டிய பைக்லயே. சரி சரி இருறான்னு சொல்லி பொண்ணுக்காரங்களே தூக்கி உட்கார வச்சுட்டேன். நான் ஏறி உட்கார்ந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் பாரு. ஏன் உனக்கு ஓட்ட தெரியாதா? எனக்கு ஓட்ட தெரியும், அவன் தான் ஓட்டணுங்கிறானே. சரி ஏறி உட்கார்ந்து பின்னாடி இருந்து உட்கார்ந்து பார்க்கல உட்கார்ல 5 கிலோமீட்டர் இருந்து வரவங்க எனக்கு தெரியல. முண்டை ஓட்டுற முண்டை அவனுக்கு முன்னாடி வரவன் தெரியல. வண்டியை நேசா மூவ் பண்ணேன். வண்டி 40ல போச்சு. இந்த பொண்ணுக்காரங்கள ஒழுங்கா உட்கார்ந்துருந்தவங்க என்ன பண்ணிருச்சு, நேரா கையை கொண்டு இந்த ஷோல்டர்ல போட மேல போட்டவனா வண்டி 40ல போன வண்டி 60ல போச்சு. ஆமா. அப்புறம் மறுபடியும் இந்த கையை தூக்கி இங்கிட்டால வைக்க வண்டி 80ல போச்சு. மெல்ல போடா தம்பி, புள்ள குட்டிக்காரன்டானே. நான் அதான் கெப்பாசிட்டி கூடனே அப்படின்னா சரி ஏறி உட்காந்து ஓட்டுறா அப்படின்ட்டு ஓட்ட விட்டு பாரு. இந்த பிள்ளை 2 தோல்வி ஓட்டமா பிரச்சனை இல்லை. யூடியூப் நேரம் இருக்க கட்டி பிடிச்சுக்குச்சு. கட்டி பிடிச்சோன்னா எனக்கு எப்படி வண்டி சும்மா பைபாஸ் ஓட்டல வர்ற எருவ மாடு கத்துறேன் கத்துது போகுது. மெல்ல போடா கத்துறேன் கேட்கல. போன வேகத்துல பின்னாடி இந்த சால் குத்தி வச்சிருந்தாவில இல்ல, இந்த சால் ஒன்சிகளா வீல்ல சுத்தின விஷயம் எங்களுக்கு தெரியாது. முன்னாடி வேகத்தான கத்துறேன், அது அவனுக்கு தெரியல. சரி நேரம் வேகத்துல கொண்டே ஏத்தி கொண்டே புளிய மரத்தை கொண்டு தொங்க விட்டு மசுறு போது அவனும் கீழே புளிய மரத்தை தொங்குற எல்லாம் 100ல போன வண்டி 108ல போயிட்டு இருக்க 3 பேரும். எனக்கு வேற ஒன்னும் வைத்தறிச்சல்ல, அவங்க மயக்கத்துல கிடந்தாங்க. நான் தான் தெளிவா இருந்தேன். ஏதோ பிள்ளை குட்டியில புது கல்யாணம் ஆயிருக்குது, அவனை வைத்தறிச்சல நான் பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த பிள்ளை பொண்ணுக்கு அவளை எந்திரிச்ச உடனே, ஏங்க இப்ப நம்ம எதுல போறோம்னு இப்ப 108ல வர பாடுறி பேசாம அப்படி நம்ம படுத்துக்குச்சு. இதை ஏன் சொல்ல வரேன்னா சிரிப்புக்காக சொல்ல சிந்திக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் இருசக்கர வாகனத்துல ஏகப்பட்ட விபத்துகள் நடந்து வருது, உங்களுக்கே தெரியும். அப்படி நடக்கக்கூடிய வேளையில் முன்னாடி நம்ம தமிழ் பெண்கள் எல்லாருமே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் பஸ்ல போறாங்களா, யாரும் பஸ்ல போறது கிடையாது. இப்பெல்லாம் இருசக்கர வாகனம் நிறைய பொறுத்துருச்சு. அதனால முன்னாடி வண்டி ஓட்டக்கூடிய ஆன்மகனுக்கு முன்பிறந்த கண்ணா இருக்கும். பின்னாடி உட்கார்ந்து நீங்கதான், பின்புறமாக உட்கார்ந்து நீங்கதான் உங்களுடைய உடைகளை சரிபார்த்து கொள்ளும் தெரிவித்துக் கொண்டு நமக்கு போடுறது ஹலோ 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 ஆத்தா கை தட்ட மாட்டீங்களா? எல்லாம் மாவளக்கெல்லாம் கொண்டு வச்சு. ஆமா எல்லாம் அசந்து போய் இருக்காங்க. அடுத்து என்ன பண்ற பாரு. ஆமா போலாமா? போலாம். வந்தமான்ல போனமா இல்லாம வந்த விஷயங்களையும் கவனிக்கணும். சொல்லு. ஆமா கதையை வேற ஆரம்பிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால போலாமா? இங்க நோட்டீஸ் பத்திரத்தை வேற காணாம இருக்கா? திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அயன் பண்ணப்பட்டி கிராமம் கருப்பகோவில்பட்டி புது வடக்கம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் நடக்கூடிய நாடகம் சொல்லப்போ நாடகங்கள் வாசத்துக்குரிய அருமை மாமா தொப்பா நாயக்கம்பட்டி சேர்ந்து PR சாமியப்ப நாடக கலை குழுத்தை வழங்கக்கூடிய நாடகமாக இன்றைக்கு வைத்துக் நாடகம் சொல்லப்போ நாடகம். தயவு செய்து சாமி நாடகம் பேர் சொல்ல போறேன். யாருக்காவது சாமி வந்தா அப்படியே பிடிச்சி உட்கார வச்சுக்கோங்க. இங்க இப்போதைக்கு விட்டுறதுக்கு விபூதி போட முடியாது. சாமி வரலாம் தயவு செய்து சொந்த பந்தக்காரரை பிடிச்சி உட்கார வச்சுக்கோங்க. வாங்க எங்கிட்ட பொட்டலா இருக்கு, வாங்க எங்கிட்ட வாங்க. பாவம் இப்பதான் கஞ்சி குடிச்சிட்டு வருவா எல்லாத்துக்கு. வாங்க ஹலோ 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 வாங்க இப்படியே முன்னாடி வாங்க. முன்னாடி பொட்டலா தான் இருக்கு, வாங்க ஹலோ 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 கட்டவரது கட்டி கருகச்சே சுண்டமிட்டா எட்டி கரையிலட்டா கிட்ட கருப்புனக்கு எடவாக வரவின் தொழிலட்டா தோழிட்டா
ஏய் நீ யார் சொல்ற? அந்த தலையில மல்லிகை வச்சிருக்க அந்த மாதிரி இலை அது நரைச்சதாடா, மல்லிகைப்பூங்கிறேன் பாரு. அரைச்ச தலையா? அது முக்கடை போட்டுக்காம தானே? ஆமா அது நரைச்சதாடா. ஆமா அந்த முக்கட்டடா ஆயா நான் தெரியல வெள்ளையா இருக்கும். நரைச்ச தலைக்கும் மல்லிகைப்பூ வித்தியாசம் தெரியாத பாரு. அது பிறண்டு கொடுத்தியா? மகமாய் நான் வைக்கலாம் பார்த்தாங்க. இன்றைக்கு வேணாம்ட்டாங்க. இன்னைக்கு சொன்ன காரணம் இன்றைக்கு வைத்திய நாடகம் சொல்ல போனாலும் பாசத்துக்கு அருமை அக்கா ராஜாடிகை பண்ணா கொம்பை சேர்ந்து கேபி லட்சுமி பெரிய அக்கா நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் எனது அருமை மாமா தொப்பநாயக்கம் சேர்ந்த PR சாமியப்பா நாடக கலை குடும்பத்தில் வழங்கக்கூடிய நாடகமாக அன்னை காஞ்சி காமாட்சி அருள் பிரசாதம் பெற்று ஸ்ரீ காத்தவராய நாடக வைத்துள்ள காரணத்தினால் இந்த நாடகத்தில் அளிக்கும் நாடக நடிகர் குணங்கள் நாடக உலகில் நவரச நாயகன் போட்டக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாமா எங்களது தொப்பம்பட்டியை சேர்ந்து டி சின்னத்துறை அவர்கள் காத்தவராய காத்துள்ளார். இசையின் கானக்குயில் இன்னிசை தென்றல் நவரச நாயகன் போட்டக்கூடிய பாட்டுக்காக அவர்களா இல்ல அவர்களுக்காக பாடல் சொல்லக்கூடிய அருமை அக்கா எங்களது பாசத்திற்குரிய கேபி லட்சுமி அவர்களை வழங்கப்படையில் ஆரியமானவரை கற்றுள்ளார். நாடக உலக நவீன கட்டணம் என்று பெற்றக்கூடிய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் எங்கு சென்றாலும் வெற்றி கொட்டி வரும் எங்களது பாசத்துக்குரிய பி முருகேசன் அவர்கள் எங்களது எம் ராமசாமி அவர்கள் தொட்டியத்தை சின்னவரை கற்றுள்ளார். உங்கள் அன்பையும் ஆதரவை கத்துக்கக்கூடிய அருமை சகோதரர் எங்கள் யூடியூப் புகழ்பட்ட ஐயர்மலை கோயில்பட்டியை சேர்ந்த எங்களுக்கு ஐயா அவர்கள் ஆரியம் ராஜனாக காஞ்சி காமாட்சி. அடுத்தபடியாக உங்களது அன்பையாளர் கத்துக்கக்கூடிய அன்பு சகோதரர் எங்களுக்கு சிரிப்பு சிகரம் போட்டக்கூடிய பாசத்துக்குரிய பி ரஜினி அவர்கள் சீரகத்து ஊலமுத்து நாராயணாகவும் மற்றும் அம்மையப்பனாக பக்க மேலம் வந்திருந்தாலும் 6 மணியை கலையரசு இன்னிசை தென்றல் நவரச நாயகன் போட்டக்கூடிய பாசத்துக்குரிய அருமை என்ன கொசூர் கம்பளிப்பட்டியை சேர்ந்த எங்களுக்கு கே எஸ் ராஜா அவர்கள் 6 மணி பெண் ஒரு பாட்டை பாடி வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே போல வாசிச்சு பாடுறது அதை விட ரொம்ப கஷ்டம். அருமையான ஒரு ஹார்மோனிஸ்டர். அடுத்தபடியாக சக்கரவர்த்தி கோயம்புத்தூர் மாசத்துக்குரிய மனைவை சேர்ந்த எங்களது யூடியூப் புகழ்பெற்ற பொன்னர் அவர்கள் மன்னர்பட்ட
உண்மையாலுமே ஏன்னா அவங்க பொண்ணு யாரும் தர மாட்டாங்க. ஏன் என்ன காரணம் சொல்லுங்க? இந்த கட்டையை அந்த வாடு ஓட்டா, அந்த கட்டை வீட்டுல இருந்தா கட்டை என்ன வாடு கட்டையா தூங்கிடுவேன். அவனுக்கு அப்புறம் கல்யாணம் போனான்றான். அடுத்தபடியாக சோழர்கள் ஆழ்ந்தூர் மாசத்துல போடக்கூடிய மாசத்துக்குரிய அருமை தம்பி கண்ணாம்பை சேர்ந்து எங்கள் யூடியூப் புகழ விட்ட இளம் சிங்கம் எங்கள் கோகுல் கண்ணன் அவர்களை பிரகமடையில் ஆட்டோனி என்ன சொல்லுங்க? கைதட்டலாமே. அருமை அருமை. இந்த ஒரு சின்னஞ்சிறு வயசுலேயே இவ்வளோ ஆர்வமா அருமையான ஒரு வாசிப்பு வாசிப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். அருமை தம்பி, அருமையான ஒரு வாசிப்பு. அடுத்தபடியாக அவர்களுடைய தளத்தில் அருமை சகோதரர் இல்லை ஆமா. அடுத்து எங்களை தாளத்தின் மாஸ்டர் எங்களை எங்க சொன்னா வெட்டுமஸ் கொட்டி வரும் யூடியூப் புகழ்பெற்ற எங்களை மதியான பிரகமடைகள் அருமையான வாசிப்பு. அடுத்தபடியாக ஒன்னவன திரையரங்கம் எங்களை PR சாமியப்பரமா சீன் கம்பெனி இருப்பிடம் தப்பான ஆக்கிய தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு மேலுமே நல்ல வயிறா இருந்தா 4 நாளைக்கு பசிக்காது. இந்த நாதாரி பேர் 4 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடும். உண்மையாலுமே எங்களுக்கு 2 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் உழைக்கிறோம்ல. அருமையான சாப்பாடு. எங்களுக்கு சாப்பாடு அப்படியே அமைத்து பெருமை சேர்த்த அனைத்து உறவுகளுக்கும் அவங்க போட்ட சாப்பாட்டுல வயிறு நிறைஞ்சோ இல்லையோ அவங்க பல்மாறின அந்த பெண்கள் ஆண்கள் சும்மா சொல்லக்கூடாது. அருமையான ஒரு குடும்பம். எங்களுக்கு சாப்பாடு உபயோகித்து பெருமை சேர்த்த அனைத்து உறவுகளுக்கும் இந்த கோபுரங்கள் ஆத்தாவுடைய கோபுரங்கள் அப்படி வளர்ந்தது அது போல குடும்பத்தினர்களும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் வளர வேண்டும் என்று கலைக்குழு வேண்டிக் கொண்டு அருமையான சாப்பாடு. அருமை. ஆனா சாப்பாட்டுல ஒரே ஒரு குறை மட்டும்தான். என்ன அதை சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேன், கதையை ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. குறைந்தா சொல்லுங்க, அப்பதான் 100 நாளைக்கு நல்ல முறை செய்வாங்க. அப்படியா? வேண்டாம்னா தின்ன சோத்துக்கு சொல்லிடணும். சொல்லிடுவாங்க. அதே மரியாதை. முதல் என்ன வச்சாங்க? சோறு வச்சாங்களா? அப்புறம் என்ன? பொரியல் நிறைய வச்சாங்க. பொரியல் எல்லாம் நிறைய கறி.
அடுத்து இந்த முட்டை, ஆட்டுக்கறி, முட்டை, ஆட்டு முட்டை எல்லாம் வேணுங்கிற வச்சாங்க. எல்லாம் வச்சாங்க. ஆட்டு முட்டையா? நாட்டு முட்டை, ஆட்டு கொட்டை தானே இருக்காங்க. அது நாட்டு முட்டை முட்டை. அது அருமையான சாப்பாடு. இந்த அப்ப இந்த ரசம் ஒன்று ஊத்துனா பாத்தியா? ஆனா ரசம் இலைய விட்டு ஓடவே இல்லை அக்காளி. அங்கேயே இருந்துட்டு அவ்வளவு கட்டியா இருந்துச்சு பாத்துக்க. ரசம் ரசம் சோந்த தின்னே வேற ஏதாவது தின்னு. நான் உன்ன பீ தின்னு யாக நீ வேற சோறு தான் தின்னு. ரசம் இலைய விட்டு அப்படித்தான் இருக்கு. ரசம் கெட்டியா இலையிலே நின்னுச்சு போகலையா? நீ சின்னது புளிக்குழம்புடா. புளிக்குழம்பா? புளிச்சு கிடந்துச்சு ஐயா. அது மோர். அப்ப அது ரசம் இல்லையா? சோறு திங்கிற கூட என்னன்னு தெரியல. சரி, அருமையான சாப்பாடு. இந்த சாப்பாடுலாம் நம்ம குறை சொன்னோம்னா நம்மெல்லாம் அடுத்த ஜென்மத்துல ஓர கஞ்சி கிடைக்காது. தான் பிறக்கணும் அடுத்த ஜென்மத்துல. அருமையான சாப்பாடு. ஐயாவுக்கு பேரு தெரியல. பேரு தெரியுங்களா? என்னங்கய்யா? 2 ஊர் பொதுமக்கள் சார்பாக அருமையான சாப்பாடு. அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நாங்கள் சிறியதாக பேசினாலும் எங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக ஒளி செய்து கொடுத்திருக்கும் எங்களது யூடியூப் புகழ்பெற்ற பவர் ஆடியோஸ் எங்களது சாலக்கரையை சேர்ந்த கீதம் ஆடியோ உரிமையாளர் ஐயா அவர்களுக்கும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. அருமையான ஒரு ஒளிபெருக்கி நிலையம். நாங்க வந்தோடனே நினைச்சோம் என்னடா எவ்வளவுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பேசிருப்பாரு. ஸ்பீக்கர்லாம் நிறைய வச்சிருக்காரு. 2 லட்சமா? எவனா 2 லட்சம் போல இருக்கு. 5, 6 லட்சம் 10 லட்சம் மைசெட்டுக்கு யாருமே காசு கொடுக்காது. நல்லா ஒரு மைசெட் நல்லா இருக்கியா? எந்த குறையும் இல்ல. மைசெட்டுக்கு யாரும் காசு கொடுக்காதீங்க. உண்மையாலுமே இந்த ஆத்தா மேல சத்தியமா குறை இருந்தா தானே கொடுக்க கூடாது. கொடுத்தாலும் வாங்க மாட்டாரு. ஆமா, அவ்வளவு நல்லா வரும். அவர் வீட்டுல போய் பாருங்க. ஆடு மேல ஆடு ஏறும், கோழி மேல கோழி ஏறும், மாடு மேல மாடு ஏறும். ஆடு மேல ஆடு ஏறாம கொப்பனா போயிருவேன். அந்தாலே போய் ஆளப்படுத்துறீங்க. சொத்து பெருது அப்படி சொல்லு. ஆண்டை இதுல சொத்து ஒத்தோடு இருக்காரு. இன்னமும் நம்ம ஊருக்கு நம்ம பிரியா மைக்செட் போட்டாருன்னா இன்னமும் நிறைய சொத்து. இதே மாதிரி அடுத்த வருஷம் 2 ஆடி அடுத்த மாதிரி பாக்ஸ் நிறைய பேர் வச்சிருக்கணும். எந்த ஒரு குறை இல்லாம அருமையா அமைச்சு கொடுத்துருக்காங்க. காசு கொடுத்தா வாங்க மாட்டாரு. காலையில இந்த ஊர் பொதுமக்கள் 2 ஊர் பொதுமக்களும் சேர்ந்து காலைக்கு மணப்பாறை தாலுகா பத்திரம் ஆபீஸுக்கு போறீங்க. போனாலும் மைசெட்டுக்காரரை கூட்டிட்டு போய் தலைக்கு வீட்டுக்கு 2 சிண்டு இடம் மட்டும் எழுதி கொடுத்தா வாங்கிட்டு போயிருக்காங்க. மழைக்காட்டில் எழுதி போடுறோம். மலையில வேண்டாம். அருமையான ஒரு ஒளிபெருக்கி நிலையம். அன்பு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் கருப்ப கோயில்பட்டி புது அடைக்கல்பட்டி அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் உங்களுடைய பிள்ளைமை பாசத்துக்குரிய அருமை அக்கா எங்கள் யூடியூப் புகழ்பெற்ற தமிழகமே வெற்றி சுட்டி வரும் இறந்தது கோரப்பட்டியாக இருந்தாலும் இப்பொழுது இருப்பது பண்ணாங்கம்பை சேர்ந்த பாசத்துக்குரிய அருமை எங்கள் யூடியூப் புகழ்பெற்ற ராஜ நடிகை KP லட்சுமிபுரி அக்கா நாடகம் நடத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் கொடுங்க அருமையான முறையில் சீரும் சிறப்பு அமைத்தரவா தெரிவித்துக் கொண்டு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. பிள்ளை எங்க பிள்ளை? உங்க பிள்ளை கம்பியப்பட்டியில இருக்கான். தூங்கட்டும். அந்த இன்னொரு பிள்ளை சொல்லுமா? ஒரு பிள்ளை சொல்ல வேணாம், உள்ள பிள்ளை சொல்லு. சரி, நாடக அழகி அப்படியே சுந்தரி நாட்டிய சுட்டி சிங்காரம் பாசத்துக்குரிய சகோதரி எங்கள் பவானி அவர்கள் பாசனை கத்துக்கொள்ளார். தக்காளி அக்கா கல்யாணம் நடந்த அவரோட இல்லாட்டினாலே என் பேரை சொல்லிட்டு போறேன். வருத்தம் இருக்காது. கதையை வர ஆரம்பிக்கிற மாமியா உங்க பேர்லாம் கேட்டாலாம் சொன்னா இல்லையா? ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு போறேன். பேரத்தேன் உங்கள் முன்பாக ஒரே கூட முடியும். நான் ஊமையால சத்தம் சொல்றதுக்கு இவருங்க வரைகள் மிருதம் கட்டி எடுத்துக்கிட்டு அடகு வச்சு முடியும். அப்புறம் சும்மா ஊட்டி இருந்தீங்கன்னா ஏன்டா என் பேரு சொன்ன உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்குது. தண்ணியை ஊத்திக்குங்க. இவரங்க வேலையில் அண்ணே போயிட்டு வரேன். என் பேரு வேண்டாம். இல்ல பய இல்ல புள்ள பூஜை மாடி கட்டின மாதிரி உங்கள் கல்யாணங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு குறிப்பிட்டங்களுக்கு ஓடிய மையப்பட்டி அக்காவுடைய தேக்கமலை சடையம்பட்டியை சேர்ந்து SSB பூச்சிகள் மகனமாகிய
எஸ்எஸ்பி முருகேசன் பப்பன் கமிக்காகவும் மற்றும் பல நடிகை காத்துக்கொள்ள காரணத்தினால் அல்ல அந்த பாருங்க இல்லாட்டி பின்னாடி வாங்க பேசி தீர்த்துக்கலாம் தெரிவித்து கொண்டு பின்னாடி பார்த்தா யாருக்கு தெரியாது மேலே வச்சு வாங்கணும். அது நம்ம ஊரியாது நம்ம பார்த்து நடத்துறது. ஆமா அதனால பிள்ளைய வெளியே விடலாமா? வெளியே விடலாம்ல. இருந்தாலும் நம்மளே 10 மாதம் சுமந்தக்கூடிய பெற்ற தாயினுடைய படலாம். ஏன்னா உலகத்துல 1000 சொந்த பந்தங்கள் 1000 உறவுகள் இருந்தாலும் நம்மளே 10 மாதம் சுமந்து பெற்றக்கூடிய தாய் இருக்கும் வரையில் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடம் தாய் இல்லாத வாழ்க்கை அழகாக வாழ்க்கையை விரித்துக் கொண்டு அவருடைய பாடலாக பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரக்கத்தைகள்லாம் பாலா வந்து ஊட்டி வளர்த்த அம்மா முன்னால ஆகாசம் சும்மா முன்னால ஆகாசம் சும்மா வீரமும் அட்டாம ஊசகரும்பு சேராம துப்புள் கொடு உலகத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலந்தோறும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால இல்லாத சும்மா அன்புக்கு முன்னால எல்லாமே அசத்துக்கு முன்னால முன்னால எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னால
உனக்கு பாலூட்ட வந்திருக்கு
ஹலோ ஹலோ வருமா இவ்வளவு அருமையா இருக்கு. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கீல்ல? தம்பி உடம்புக்கு நல்லா இருக்கா? வருவேனே ரெண்டு பேரும் வருவேனா வந்திருக்கீங்க. நல்லா இருக்கீங்களாடி? வருவே நல்லா இருக்கியா? நம்ம போலாம்ல? இங்க இல்ல நம்ம வேலையை பார்க்க போலாம். நம்ம வேலையை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஆமா. இப்போ உங்க ஜாமானை பிடிக்கிறீங்க, நம்ம வாடகையில போகணும். ஒரு வாரமா கையில பிடிச்சி தான் தெரியுது. என்னத்த ஜாமானே? ஜாமானே அண்ணே மைக் செட் இவ்வளவு அருமையா இருக்கு. சரி ஏனுங்க? ஏன் கேளு. சூடு பிடிச்சிச்சு. சூடு பிடிச்சிருச்சா? சூடு பிடிச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை குடி சரியா இருக்கும். இடுப்பு இருக்கிற நல்லா இருக்கீங்களானே? போலாமாப்பா? போலாம். உங்களுக்கு பிடிப்பா? போலாம். பிடிச்சேன். என்னப்பா அங்க பாக்குற? ஆனா சைடு வந்து நீ வாடி வெடிக்க வெடிக்க ஆடுற. அது ஆட்ட வேலை நல்லா இருக்கு. பாத்து பாசி இருமா. எப்படி போலாம்? ஆத்துல போ. அங்கதான் மண்ணெல்லாம் ஒட்டுவேன். எப்படி இருக்கும்? ஆத்துல போனா மண் ஒட்டும். மண்ணு ஒட்டுமா? முதல்ல மண்ணு ஒட்ட நல்லாதாப்பா இருக்கும். போலாம்.
நான் உனக்கு என்ன வேணும்? மகள் வேணும். மகளதே வாடி பியாக்கும். வாடி நான் சொன்னேன். அப்படி என்ன சொன்னேன்? அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல கூடாதுல்ல. நான் ஒரு முன்னாலே நாக்கி இருக்கிறதுக்கு அங்கேதான் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குமா? அவங்க தான் சேர்த்து வைப்பாங்க. என்ன சொல்ற? பிரிஞ்சவங்கள சேர்த்து வைப்பாங்க. பிரிஞ்சவங்களையும் சேர்த்து வைக்கிறீங்க, பிரியாதவங்களையும் சேர்த்து வைக்கிறீங்க. நான் ஒரு முன்னாலே பின்னாடி செய்யறது நல்லா இல்லையா? சின்ன பொம்மையை பார்த்த மாதிரி இருக்கு. அதையே அவங்க பண்ணாத.
இல்ல காஞ்சி வளர்றாங்க. இல்லப்பா அவங்க 4 வீட்டுக்கு வரலன்னு ஆசைப்படுறேன். நான் பெரிய மனுஷன், நம்ம பிள்ளைகள் இல்லப்போ. இல்ல முதல்ல உன்னிட்டே வரணும். சரிவா, இருக்கிறதுலே பெருசு உனக்குது. ஆமா, இந்த பயல்களோட உனக்குதான் பெரிய சாமி. இருக்கட்டும், ஆசீர்வாதம். இப்ப வரட்டுமா வேணாமா? வாணிங்கிறேன். எப்படி வரட்டா? இதெல்லாம் அவுத்து போட்டு வேற கட்டிக்கோமா. மகளை பார்த்துட்டு இப்படி அவுத்து போட சொல்றேன். வேற நல்ல துணியா கட்டிட்டு வா. போட்டா அப்ப போடு. பா போடு. போடி நடையா உருவரே ஒரு தீரே நாடுவரே வினய வீராபே உனினன புனா புண்ணி மாராபே வினய வீராபே உனினன புனா புண்ணி மாராபே போடி நடையா உருவரே ஒரு தீரே நாடுவரே எதை பிடிக்க வரேன்? அத பிடிக்க வரேன். நீ பிடிக்க மாட்டேன். விழுந்தா புடிச்சுக்கணும். அதை ஊக்கு போட்டு தைச்சு வச்சிருக்கேன். ஆமா, நீதான் பாதுகாப்பு. எடுத்து வச்சிடும். அண்ணே முருகங்கரண்ணே, என்ன அப்படி சொங்கி மாதிரி உட்காந்துருக்கியா? அதனால ஒண்ணு இல்லை, போலாம்ல தம்பிட்ட. இல்லாடி ஏமாந்துருவாங்க. யாரு போகணும்னா ஏமாந்துருவாங்க. அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன்பா, நல்ல பையன். நீங்க சொல்ற போவானீங்கிறேன். போட்டுமா? இப்ப வருவீங்க ராஜா உங்க நினைப்பாயிருக்கே சத்தரத்துக்கு ஒண்ணு உங்க பேச்சு எடுத்தே ஈசானி முள்ளைகளுக்கு வெளிச்சத்தை வைக்கிறையா இது விட்டு வாசலுக்கு பவர ஓரையா ஈசானி முள்ளைகளுக்கு வெளிச்சத்தை வைக்கிறையா இது விட்டு வாசலுக்கு பவர ஓரையா இப்ப வருவீங்க ராஜா உங்க நினைப்பாயிருக்கே இந்த பையன் தானே ஆட சொன்னீங்க. இங்கிட்ட ஏன் பாத்துக்கிட்டே இருக்கேன்? தெரியாது. என்ன உனக்கு தெரியாதுங்கிற? அவன் புத்தி அப்படி. அவன் புத்தி அப்படியா? ஆமா. பரமேன விட்டுறாடி. ஒரு நேரம் இருக்கிறமா ஒரு நேரம் இருக்காது. என்ன சொல்றீங்க? திருமண செட்ட. பரமே விட்டு வரீங்களா? என்னடா அத்தை வர்றீங்க ஆங்கற. ஓய். இல்ல உன்ட்ட ஆடி பாடி வந்தேன். இப்பதான் நீ எங்க பார்த்த? இல்ல நான் உன்ட போதனைக்கு. இல்ல வேணாம். என்ன நீங்க போதும். நீ போனாலும் பரவாயில்ல, நீங்க போதும். பார்க்கலாமே. இறங்கி போயேன்டா, அந்த வேலை தான் போனாங்கிறே அப்புறம் அந்த வேலை செய்யாங்கிறேன். போலாம்ல. சரி சார், காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேச பெண்ணே என்னவனை கண்டாயா அதெல்லாம் வேணாம் அந்த பயலுக்கு. மறுபடியும் இப்படி போட நல்லா இருக்கா? போடு போடு. வேற இதுல போமா? மாமரத்து குயிலே மஞ்ச விடு மயிலே ராசாவே போகாதையா உபீரா போகாதையா நேத்து கொடுத்த மொத்தம் நெஞ்சில் இருக்கு வித்தம் ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணே என்னை தொடவா மாமரத்து குயிலே மஞ்ச விடு மயிலே ராசாவே போகாதையா உபீரா போகாதையா நேத்து கொடுத்த மொத்தம் நெஞ்சில் இருக்கு வித்தம் ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணே என்னை தொடவா மாமரத்து டேய்
மாமியாட்ட போவேன் பிடிக்கிற மாமியாட்ட போக மாட்டேங்கிறேன். இன்னைக்கு வந்து தாளகாரியம் கூட நீ சேர்ந்து மாமியாட்ட ஆடுவா. போய் பழகு சாமி அப்பதான் பெரிய மனுஷன் ஆக முடியும். அது நல்ல பிள்ளை நீ கெடுத்து விட்டுறாத. இன்னைக்கு தாளகாரியம் கூட சேர்ந்து ஆடுவார். ஆமா நான் பார்த்து இல்லையே. நேத்தெல்லாம் பேண்டு உருவா ஆடுனாரு. பேண்டு உருவா எப்ப கழுவுனாரப்பா? அது இல்லப்பா, பேண்டு 2 காலையும் விட்டு கழட்டு. இன்னைக்கு உருவாரு. இன்னைக்கு அந்த பையன் இல்ல. அது மாதிரி வரட்டுங்களா? சரி தேய்கிறோம். இது ஏதோ சரி தேய்கிறவன் என்ன சொல்ற? வரட்டா வேணாமா? வரட்டா வேணாமா? போ போட்டா சின்ன பசங்க ஏமாந்துவாங்க. நான் அல்லனதாமரே உன்னை பிடிக்கலையா? நீ தாளக்கரை கூட நான் ஆடி ஆகணும். நீ தாளக்கரை ஆடணும். மருமை வேணுமா? மருமை இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நானு. இப்ப ஆடுவா வேணா ஆட வேணா. ஆடி நேற்று மேடை இந்த பலகை மேடை போட்டுருந்தாங்க. சரி அது ஒரு பலகை கீழே போய் ஆணி குத்திருச்சு. ஆணி இல்லாட்டி ஒண்ணு எடுத்துருவேன். என்ன சொல்ற? அப்புறம் என்ன? உங்க 4 ஏத்திட்டு வந்தது போதும். மைக் செட் இவ்வளவு அருமையா நம்ம போட்டுருக்காங்கல்ல. அவட்ட போமா? அவங்கள போட்டா பயமா இருக்குப்பா. பேருலாம் நிறைய இருக்கு. இல்ல பயம் பயமா தான் இருக்கேன். சரி அப்புறம் போ சரியாயிடும். அவ உங்கள போட்டா பழகிட்டா சரியா இருக்கும். பழகிட்டா அவர்கிட்ட ஓனர்கிட்ட போ. ஓனர்கிட்ட போட்டா ஆமா. கை 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 வைக்கிறா வைக்கிறா தினாலே மனசு தேகிறா தேகிறா. கை 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 வைக்கிறா வைக்கிறா தினாலே மனசு தேகிறா தேகிறா தினாலே மனசு தேகிறா தேகிறா. நம்ம தெய்வமா மதிக்கிறோமா இல்லையா? ஆனா வயறு நிறைய கிடக்கேப்பா. அதெல்லாம் நான் அப்புறமேல் பாத்துக்கிறேன். நம்ம மைக் செட்டு ஒரு இழிச்சா பையன் தானே ஒரு அப்பனுக்காரே சுத்துவத்தி பையன், சரியான முட்டா பையன் அவனே. நம்பர் 1 குடியார பையன். இன்னைக்கு அவனை பாக்கணும் நானு. நல்ல பையன் சொல்லாத. நல்ல பையனா? அவன் சரியான குடியார பையப்பா. ஆமா உனக்கு தெரியாது. நீ பார்த்தது இல்லையா? என்ன சொல்றீங்க? இந்த பையனா இதுவே எங்க ஊருக்கார பையன், உங்க ஊருக்கார பையன் இல்ல. சரி போ. இன்னைக்கு நான் அந்த பையன்கிட்ட போகணும், பேசணுங்கிறேன். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு எனக்கு சம்பளமே வேண்டாம் காலையில. ஏன்? யார் தர உனக்கு? இல்ல இன்னைக்கு யார் தர உனக்கு? இதே மாதிரி 2 பேரு நீங்க 4 பேரு இதே மாதிரி பிள்ளைய கூட்டியாந்து என்ன விடுங்க. நாங்க டோக்கன் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இந்த பிள்ளை உங்கள்ட்ட தானே ஆடிட்டு இருக்கு. எங்க தலைமை அந்த பிள்ளை 4 பேர் நாங்க வச்சிருக்கிறோம். நீங்க வச்சிருக்கீங்களா? ஆமா. இந்த பிள்ளை உங்களுக்கு என்ன வேணும்? மக வேணும். மக வேணும். அவருக்கு மிருதக்காரருக்கு என்ன வேணும்? தம்பி. தம்பி. ஆமா. தாளக்கார பையலுக்கு மருமையன். மருமையன். அந்த பையன் மருமையன் தான். மருமையன் தான். ஆமா. நல்லா கேட்டுங்க மகாஜனங்களே. ஒருத்தர் அப்பா வேணுமா, ஒருத்தர் அண்ணன் வேணுமா, இன்னொருத்தர் தம்பி வேணுமா, இன்னொருத்தர் மருமை வேணும். இவங்க நாங்க 4 பேர் வச்சிருக்கிறோம். 4 பேரும் வச்சிருக்காங்களா? ஆமா. இவங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்தா பொண்ணு விளங்குமா? ஏய் நீ எப்படி நினைச்சு சொல்ற? இதான் எனக்கு சொல்றியே. எங்க தலைமையில ஆட்டத்துக்கான அந்த பிள்ளை வச்சிருக்காங்க. ஓ இந்த பிள்ளை ஆட்டக்கார பொண்ணா? ஆட்டக்கார பொண்ணு இல்ல, ஆட்டக்கார பொண்ணு. ஆட்டக்கார பொண்ணு. அப்ப கூப்பிட்டு விடுங்க. எவ்வளவு தர்ற? அட கூப்பிட்டு பேச விடுங்கய்யா. பேசணும். ஏன் நீங்களா கூப்பிட்டா வராதோ? நான் பொம்பளை பிள்ளை பேசி முன்ன பின்ன பழக்கம் இல்ல. வரச்சோமா பாப்பா என்ன கூப்பிடுறேன் என்னன்னு கேளு. ஹலோ ஹலோ 1 2 3 1 2 3 செக்சிங்களா? செக்சிங்கா? டெஸ்டிங்னா செக்சிங்கா? டெஸ்டிங். ஹலோ டெஸ்டிங். ஹலோ செக்சிங்களா? ஹலோ 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 செக்சிங். செக்சிங்
நீ சொல் செக்ஸிங். அவ டெஸ்டிங் நீ அந்த செக்ஸிங். பிள்ளைங்க தான் சொல்லுது. பொம்பளையா அது ரவுடி முடியாது. ஆமா ஆம்பளை ரவுடி போயலாடா. என்ன ஒரு தெனாவட்ட நீ. என்ன ஒரு தென்னாவட்ட நிக்கிற ஒரு கும்பல பிள்ளை நின்னுறீங்க ஒரு சவுடால மயிரு. இவ்வளவு தென்னாவட்ட நிக்கிற இடிச்சு விட சோதனை சோதனை பிய நிக்கிற. என்ன நார பேல முட்டா பேல. அட கிறுக்கு பேல. முன்னாடி நின்னுறீங்க. ஆளவே மூஞ்சி மோர கட்டைய வரனல. பப்புடால உடனே கிறுக்கு பேல கூட்டி வந்திருக்க. அது சைஸா பாரு நல்லா. நல்லா பேசுமா. நல்லா தானே பேசுறீங்க. கோணிடா பேசுறீங்க. நல்லா நல்லா இன்னும் கேளு நல்லா வெக்கப்படு. இன்னும் கேட்றீங்க. வெக்க வர மாதிரி தானே கேட்றீங்க. நல்லா கேளு. நாளை உதுத்த பேதானே. அட நாகாரி பேவேனே. கேளு. முகரே வரனல. நல்லா கேளுடா. இப்ப இவன் எதுக்கு என்ன பாடுறது? இதோட என்ன கேக்குற? இதுக்கு மேல எதையும் கேட்க முடியாது. கேன பையல. நீ என்னை திட்டு. ஆ, யாரு மொசக்கடல துப்பு. சரி. நீ என்னை கட்டிப்புடி. நீ என்னை முத்தம் கொடு. ஏன் உனக்கு சூடு சொல்ற எதுவுமே இல்லையே. இதெல்லாம் வெக்க வராது. ஆ. பாவாடை தூக்கி அவன் மூஞ்சில போடுறதுங்கிறியா? செத்து போயிரு அந்த பாவாடத்துக்கு போட்டா. காலத்துக்கு போடுறதா? மரியாதை பேச. மரியாதையா பேசிக்க. ஆளே சைஸம் பண்றனல்ல. வெட்டிக்காரரே. வெட்டிக்காரே. சொல்லு மச்சான். உங்களுக்கு எதுக்கு இத்தனை தண்டி? வெட்டிக்காரே உங்களுக்கு எதுக்கு இத்தனை தண்டி? நாங்களா தண்ணுதி வளர்க்குற அதான் வருது. தெரியல அதான் வளருங்க. இல்ல ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை ஆடிடுங்கல்ல. ஒண்ணு என்ன ஒண்ணே வந்து என்னைய பேச விடு. இல்ல நீ இல்ல நீயாவது பேசு. இப்ப என்னங்க இப்ப என்னங்கற? பொம்பளுக்கியா? பொம்பளுக்கியா? பொம்பளுக்கு வரியா? பொம்பளுக்கு வரியா? நீ வம்பளுக்கியா? ஏய் நான் வேணான்னு பாக்குறேன். நான் வேண்டான்னு போய். நான் வேண்டான்னு போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு இந்தாரு. இந்த கைய உனக்கு ஒண்ணுதான் தெரியுமா? இங்கரு. 1 கிலோ எலும்பு 1/2 கிலோ சதையை வச்சு நீ ஏன் இந்த பேச்சு பேசுனா? சரி. நான் 52 கிலோ இருக்கேன். நான் என்ன பேச்சு பேசுவேன்? என்ன என்னோட 10 கிலோ கூட இருக்குது வருதா? என்ன என்ன என்ன? பொம்பல்லாம் அடக்குறது ஆம்பளை அடக்குறக்க பண்ணினியா? ஏய் என்னங்கடா? மோதிரியா? ஏய் ஏய் என்ன என்ன? இந்த அரக்கல சதைக்கு தானே நாய் மாதிரி அலையற. தெரியல. என்ன? ஏத்துமா அப்படி மேல. என்ன 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 என்ன? என்ன அப்பா? கொலை கொலை. என்ன அப்பா? சங்க பிடிச்சதால விட்டேன் தம்பி. ஆளே மொசர கட்டைய வரனல. ஏதோ பாவம் ஒல்லியா இருக்கேன்னு விடுறேன். யார் என்ன? நீ என்ன ஒல்லியா இருக்கன்னு விடுறியப்பா? இல்லன்னா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன வண்டிவே? மைக்கு கடிச்சு தின்றுவியா? தின்றுவனா? அப்புறம் வந்தால தெரியும். மோதிட்டேன் பாரு. ஏய் மோதிட்டேன் பாரு. ஏய் நான் பேசிட்டு தானே இருக்கேன். ஏய் அரே ஓட்ட மோட்ட குட்டவே. அறிவு இருக்கா? சூடு இருக்கா? மோத இருக்கா? வெக்க இருக்கா? சூடு இருக்கா? சுஞ்சு இருக்கா? இங்க இருக்கா? இங்க இருக்கா? இந்த இதுக்கே இல்ல. இந்த 3 பேச்சுக்கு இதுக்கு இலக்கப்படுகிறீங்க. பேச்சுக்கு இந்த இல போகுது. இந்த எதுக்கு பேசுற? எங்கடா முட்டிங்க போட்டு ஆக்கிப்போம். அதுக்கு மேல வண்டி செல்ஃப் இல்ல. செருப்பு இல்ல மூடிட்டு போக வேண்டியதானே. அடிக்கல மட்டும் ஆக்காங்க வாக்காங்கற. சௌரியமா போச்சுடா. ஏக்காக்க வாக்கா. ஆளே சை. பேசு. பேசு. என்ன பேசு? பேசிட்டானே இருக்கே. பேசிட்டானே இருக்கே கிறுக்கு பல. முட்டா பல. ஆளே சோதனை எடுத்து முட்டா திக்கிறியாடா? ஏடா உனக்கு வெக்கமே வராது. நீ படுத்து தூங்கலாம். படுத்து தூங்கு. உனக்கெல்லாம் இவ்வளவு சரி வருது இல்ல மூடி போ பேசாம இல்ல. உனக்கெல்லாம் இவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? தம்பி வந்தியா வேலைய பத்திரம் மூடி செவனேன்னு பலான்னு அரைச்சு விடுவே. அரையவர்களாம் வேற பாரு. பாத்துக்க முடினா முடிவே. மரியாதை விடுறேன். நான் என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவன். சரி. ஏன் தெரியுமா? என்னை பெற்றது ஒரு தாய், என்னோட கூட பிறந்தது ஒரு பெண். சரியா? சரி. என்ன நான் திருமணம் முடிச்சது ஒரு பெண். அதுக்காக பெண்ணுன்றதுனாலதான் பேசாம இருக்கிறேன். இதே ஆம்பளை மட்டும் இந்த கேள்வி கேட்டிருந்தா நேரம் கப்பு கப்பா பொழந்து விட்டுருக்கோம். நேந்திரத்துல நானும் பொழந்து விட்டுறேன் தம்பி. பேச ஆரம்பிச்சேன்னா யாரு கொட்டையை கறிக்க விட்டுறேன். சரி மூடி செவனேன்னு போ. பாக்கலாமா? பாக்கலாமா? பாத்துருமா? பாக்குறியா? ஆம்பளை வருதா பொம்பளை வருதா பாப்பமானே? பாப்பமா. பாத்துருமா? உங்க அடுத்த விழுந்து அம்மா அடுத்த விழுந்து சும்மா. அம்மா ஓட தெரியும் சும்மா. குடுக்குறா நல்லா ஒருவரியா குளத்தை பார்க்காங்க. எதுக்கு கூட்டிட்டு போய் பேசி தீக்கிறோம்யா. வேற இல்ல. உங்க அடுத்த விழுந்து அம்மா அடுத்த விழுந்து சும்மா. ஓட தெரியும் சும்மா.
எனக்கு எதுதான் நிறைய இருக்க மாட்டேங்குது இங்க. நீ ஏத்த ஒதுங்கினேன். நீ எப்ப வெட்டி கட்ட போற? புள்ளை அங்கோட்டு நீ அடே உங்க தவறு போட்டு புள்ள. தங்க நிறம் உள்ள புள்ள. அடே உனக்கு தருமான மறந்தவனே. உனக்கு தாடி வைக்க கட்டலடி. தாடி வைக்க கட்டலடி. தாய் மாமா மகளே. தாய் மாமா மகளே. கலச்சியான குருகே. கலச்சியான குயிலே. தாய் மாமா மகளே. இடத்த நேரப்படியா பக்கத்துல வந்தாலும் மிருதங்கர என்னத்தையும் வெறுக்கிறான். இடத்த நேரப்படியா இடத்த நேரப்படியா. ஆமா உங்க மகனே இதுல விழுந்துமா வட்ட பொட்டுக்காரி பொட்டுதான் அப்படியே சொன்னோம். இப்ப உங்கன்றது கேட்கலையா? உங்க வட்ட பொட்டு காரி நாலே ஸ்டெப் நறுக்கணும். 2 டிப்பு. ஆமா 2 போடணும். ஆமா அதனால கருவாச்சு போனிருப்பான் அதை கருத்தப்பட்டு தானிடுவான். அவன் பல்ல பல்ல காட்டிடுவான். அவன் வரவேற்ற மயக்கிடுவான். பலவேற்ற ஏற்றிடுவான். அது பல்ல குள்ளியார வாடி. அது பல்ல குள்ளியார வாடி. அது பல்ல குள்ளியார வாடி. அது பல்லாண்டு சொன்ன போராடி வாடி. சின்ன சின்ன சிசாவுல சின்ன சின்ன சிசாவுல நான் சேர்த்து வச்சேன் நான் சேர்த்து வச்சேன் பொட்டு அது வரைக்கும் சொந்தச்சோதா அது இவருக்கு சேர்ந்து சொல்லாயோ இந்த செவத்த பிள்ளை அந்த சின்ன சின்ன சேர்த்து வச்சேன் பொட்டு
கடலுக்குள்ளே ஓரத்துல எனக்கு இந்த கலங்குதம்மா என் மனசு அந்த கடலே நல்லா ஆடுறீங்க. உங்க ஊர் உங்க பேர் எடுத்து சொல்லுமா? நம்ம ஊர் இந்த ஊர் தான். இதே ஊர் தானா? எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? உங்களுடைய காதல் எடுத்து சொல்லுமா? நீங்க உங்க காதல் எடுத்து சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஹலோ உன்னை பிறந்தோ என்ன வாழ முடியுமா உசரவன நானே மறக்க முடியுமா உன்னை பிறந்தோ இதை வாழ முடியுமா உசரவன மறக்க முடியுமா கை வலிக்குதாப்பா? வேற ஆளா மாத்தி விட்டியா? தூங்கு போ. எனக்கு மன்னால குழம்பு சோறு கையத்தாண்டா பிடிக்கிறீங்க அக்கா இப்போ ஒன்ன பிரிந்தா என் மனசை தாங்கவில்லை நடந்ததெல்லாம் என்னுடைய காதல் சொல்லியாச்சு. நம்மளுடைய காதல் சொல்லட்டா? உங்களுடைய காதல் சொல்லட்டுங்களா? சொல்லுமா. உங்களை பார்த்து எனக்கு தாங்க வருது. ஆனா சொல்லணும் வேணாமா? வருதா?